புனீத், நான் உன்னோட மனைவி. என்கிட்ட நீ கொஞ்சம் கூட பாசமோ கவனமோ இல்லாமல் எப்பவுமே அம்மாவோடையே ஒட்டிக்கிட்டே இருக்கிற. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கல. புனீத் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி மேகா கோபத்தில் தன்னோட ரூமுக்கு போயிடுறா. ஒரு நாள் வித்யா அம்மாவுக்கு ரொம்ப நேரமாக சாப்பாடே இல்லாமல் பசியோட காத்திருந்துட்டு இருக்காங்கன்னு புனீத் கவனிக்கிறான். அவன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மேகாவிடம் கேட்குறான். மேகா, அம்மா நீண்ட நேரமாக பசியோடு இருக்காங்க. அவங்க ஒரு குலோப் ஜாமுன் கூட சாப்பிட்ணுன்னு ஆசையாக காத்திருக்காங்க, கொடுக்கலாமா? உடனே மேகா கோவத்தோடு சொல்கிறா. எவ்வளவுதான் சொன்னாலும் உங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படாதீங்கன்னு ஏன் என்கிட்ட எப்பவுமே கலவரம் பண்ணுறீங்க? அவங்களுக்காக தான் நான் குலோப் ஜாமுன் செய்தேனா? எதுவும் செய்யாமல் சும்மா இருந்துட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட ஆசைப்படுறாங்கன்னா அது எனக்கு தாங்கவே முடியல, புனீத் சொல்கிறான். மேகா, அம்மா வேலை செய்ய விரும்புகிறாங்க, ஆனால் நீ ஏன் அவங்கள சமையல் ரூம்குள்ளே விடுறதில்ல? மேகா பதில் சொல்கிறா. நீயும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. அதுக்கு பின்பு புனீத் சும்மா தன்னோட பிளேட் எடுத்துக்கிட்டு குலோப் ஜாமுனும் சமோசாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். உண்மையாக சொன்னால் மேகாவும் புனீத்தும் லவ் மேரேஜ் பண்ணவங்க. மேகாவுக்கு அம்மான்னு கூட ஒரு வார்த்தையாக கேட்க பிடிக்கவே இல்லை. அவங்க இருந்தால் தன்னோட சுதந்திரமே பறிக்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணும். ஆனால் புனீத் பொய் சொல்லி அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொன்னான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வாசலில் வரவேற்றவங்க அவனோட அம்மா தான். அதை கேட்டதும் மேகா கோபத்தில் புழுங்கி போயிடுறா. ரூமுக்குள்ளே போனதும் அவளோட எல்லா உடைமைகளையும் கீழே வீசுறா. நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லி சொன்னீங்க உங்கள் அம்மா இல்லைன்னு, ஆனால் இப்போ நேரில் உயிரோடு சும்மா நிற்கிறாங்க. எனக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. காலையில் தேநீர் கொடுக்கணும், நாள் முழுக்க அம்மாவை சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு பிடிக்காது. ஒரு வயசானாலோட ஆசை பார்த்துக்கலாம், நான் எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அவங்கக்கிட்ட பாசம் காட்டணும்னு எனக்கு ஒரு நொடியும் தோணலை. மேகா கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்த நாள் முதல் தான், மேகா வீட்டுக்கு வந்த நாளே முதல் அந்த அம்மாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரேயா அசிங்கம் பதட்டம் பிள்ளையோடு நடந்துக்கிட்டே இருந்தா. ஆனால் வித்யா அம்மா அவளை குழந்த மாதிரி பார்க்குறாங்க. வேலையில் வாதம் சொல்கிறதில்ல, வெளியே போகிறதுல கட்டுப்பாடுகள் வைக்கல. மேகா ரொம்ப சுதந்திரமாக இருந்தாலும் அவளுக்கு அந்த அம்மா ஒரு கண் கூசாமல் இருக்கவே முடியல. இன்னைக்கு மேகாவின் பிறந்தநாள். அதுக்காக ரொம்ப பெரிய ஏற்பாடுகள் செஞ்சுருக்கா. அவள் ரொம்பவே சமைச்சிருந்தா. ஒவ்வொன்றும் பார்த்தா சாப்பிடணும்னு தோணும் மாதிரி இருந்துச்சு. சமோசா, குலோப் ஜாமுன், பர்பி, தேனி திரட்டி பர்பி, காரம், ஸ்நாக்ஸ் என பட்டியல் போட முடியாத அளவுக்கு பல வித்தியாசமான சாப்பாடுகள். மாலை நேரத்தில் ஒரு சின்ன பார்ட்டி. மேகாவின் நெருங்கிய உறவினர்கள் தோழிகள் வரப்போகிறாங்க. மேகா ஒரு தட்டில் வெறும் சாதம் கொஞ்சம் உப்பு மட்டும் வச்சுட்டு முகத்தில் ஒரு ஈரமற்ற பார்வையோட புனீத்திடம் சொல்கிறா. இதை பாரு, இந்த வயசானவங்க கிட்ட எடுத்து கொண்டு போய் கொடு. புனீத் சும்மா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா இருக்கும் ரூமுக்கு போகிறான். அம்மா கதவுலேயே நிற்கிறாங்க. ஏன்னா பசியோட துடிக்கிறாங்க. பசியில் துடிக்கிற வித்யா அம்மா தன்னோட மகன் புனீத்தை கதவுல நிற்பதை பார்த்ததும் முகம் மின்ற மாதிரி சந்தோஷமாக போயிடுறாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்த தட்டை பார்த்து சொல்கிறாங்க. எனக்காக என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்க புனீத்? இன்னைக்கு மேகாவின் பிறந்தநாள் தானே, ஏதாவது ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். இந்த வீட்டில் முழுக்க குலோப் ஜாமுன் வாசனை பரவுது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிளேட்டை வாங்கிட்டு இங்கே உட்காருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு புனீத் சொல்கிறான், இல்லைம்மா, நான் இங்கே நிறைய நேரம் இருந்தா மேகா கோவப்படுவா. இன்னைக்கு அவளோட பிறந்தநாள், அவளோட சந்தோஷம் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. வித்யா அம்மா அந்த சாதம் உப்பு மட்டும் வந்த தட்டை பார்த்ததும் பசிக்கே துடிச்ச உடம்பு கொஞ்ச நேரம் பக்குவமாக போயிடுச்சு. கண்கள் கலங்கிடுது. புனீத் சொல்கிறான், இன்னைக்கு மேகா நிறைய சமைச்சிருக்காமா. சமோசா, குலோப் ஜாமுன், பர்ஃபி எல்லாமே இருக்குது. அதை கேட்டதும் அம்மாவோட வாயில் நீர் வர ஆரம்பிச்சிருச்சு. பல வாரங்கள் பலமாக அவரோட நாள் முடிவது வெறும் சாதம் உப்பு மட்டும் இல்லை. சனிக்கிழமையில் அல்லது சனிக்கிழமையிலேயே ஒரு தோசை மிச்சமாக இருந்தால் சின்ன ஊறுகாயோட சாப்பிடுவது தான். இதை கேட்டதும் அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, ஆனால் புனீத், எனக்காக ஒரு குலோப் ஜாமுன் கூட இல்லை, ஒன்றாவது எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம். இந்த சாதம் உப்பு மாதிரி உலர்ந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிட்றது? புனீத் சொல்கிறான், அம்மா, நான் ஒளிஞ்சு ஒரு குலோப் ஜாமுன் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு யோசித்தேன். ஆனால் மேகா பார்த்துட்டா கண்டிப்பாக கடுப்பாயிடுவா. அவள் எப்போவுமே சொல்கிறது, இது எல்லாம் அந்த மூதாட்டிக்காக செய்யலை, அவளோட தோழிகள் தான் வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் இது எல்லாம்.
அம்மா மெதுவாக சொல்கிறாங்க, சரிப்பா, நீயாவது சாப்பிட்டியா குலோப் ஜாமுன்? புனித், ஆமாம்மா நான் சாப்பிட்டேன், ரொம்ப சுவையாக இருந்துச்சு, அந்த சமோசாவும் குலோப் ஜாமுனும். அதை கேட்டதும் அம்மா அந்த சுவைக்கு ஏங்குற மாதிரி சற்று நேரம் அமைதியாக இருந்துட்டு, இப்போ கூட கிச்சனில் இருக்கு போல இருக்கு, நான் ஒன்று பார்த்துட்டு வரலாமாப்பான்னு கேட்குறாங்க. புனித், மேகா அவளோட ரூமில் போயிருக்கா, அவள் தூங்கிட்டா, நான் ஒன்று ஒளிஞ்சு எடுத்துகிட்டு வர்றேன். அவன் மெதுவாக நடந்து ஒவ்வொரு ரூமும் மெதுவாக பார்த்தான், மேகா எங்கே இருக்கான்னு. தப்பு பார்க்காம இருக்கணும்னு உள்ளுக்குள்ளே நெஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவளோட ரூமில் சிரித்து பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருந்தா. புனித் மெதுவாக சமையல் ரூமுக்கு போயிட்டு ஒரு குலோப் ஜாமுன் கையில் ஒளிச்சு எடுத்துட்டு அம்மாவிட தான் கொண்டு வரான். அம்மா அந்த குலோப் ஜாமுனை கண்டதும் கண்களில் சந்தோஷ கண்ணீராக மின்னுது. அவர் முழுக்க முழுக்க அதையே ஒரே வாயில் போட்டுடுறாங்க. புனித் சொல்கிறான், அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய குலோப் ஜாமுனை ஒரே தடவையில் விழுங்கிட்டீங்க, மெதுவாக சாப்பிடுங்கன்னா தொண்டைக்குள்ளேயே மாட்டிக்கிடுக்கும். அம்மா, எதுக்கு போய் சொல்கிற, ரொம்ப சுவையாக இருக்குது, இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது, ஒரு சமோசா கூட கொடுத்தா நல்லா இருக்கும். புனித் யோசனையில், இப்போ நான் மீண்டும் போனால் மேகா என்னை நல்லா திட்டுவா, அவள் பாப்பா, அப்புறம் இன்னொரு குலோப் ஜாமுன் எடுத்தேன்னா அம்மா நீங்கள் இன்னும் பல நாள் பசிச்சே இருக்க வேண்டி வரும், ஏன்னா இதுதான் அவள் எப்போவுமே பண்ணுற வழக்கம் தானே. அம்மா மெதுவாக மூச்சு இழுத்துட்டு அந்த சுவையை நினச்சிக்கிட்டே ஏங்குற மாதிரி விரலை சுறுசுறுப்பாக நக்குறாங்க. அது ஒரு பசிக்கோ இல்லை ஒரு ஆசையான்னு தெரியாமல் துயரமாக பார்க்குற மாதிரி. சரி அம்மா, நான் போகிறேன், இல்லைன்னா மேகா எங்கிட்ட கோவம் காட்டிடுவா, இரவு பக்கத்தில் ஏதாவது மிச்சம் இருந்தால் உங்களுக்காக கொண்டு வரேன். அவன் போகிறத பார்த்து மேகா கேட்குறா, சாப்பிட்டாங்களா அந்த வயசானவங்க? புனித், ஆமாம் சாப்பிட்டாங்க, முழுசாக சாப்பிட்டாங்க. மேகா, அந்த சாதம் உப்பு மட்டும் கொடுத்தியா, ஏதாவது ஸ்பெஷல் கொடுத்தியா? புனித், இல்லைம்மா சாதம் உப்பு மட்டும்தான். மேகா, பொய் சொல்லாதீங்க, நான் 30 குலோப் ஜாமுன் செய்தேன்னு எனக்கே தெரியும், நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க, நானும் சாப்பிட்டேன், மிச்சம் இருக்க வேணும் 28, ஆனால் இப்போ 27 தான் இருக்குது. ஒரு குலோப் ஜாமுன் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு தான் எடுத்துட்டீங்க. புனித் பதட்டமா, இல்லை அதை நீ செய்த கையில் ரொம்பவே ருசியாக இருந்துச்சு, எனக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு, நான் ஒரு ஜாமுன் கூடுதலாக சாப்பிட்டேன். மேகா, சரி ஸ்வீட்டார்ட், எதுவும் சொல்லாமல் போங்க, இன்னைக்கு பார்ட்டியில் பார்க்கலாம். புனித், ஸ்வீட்டார்ட், இப்போ நான் போகிறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாயங்காலம் பார்ட்டியில் சந்திக்கலாம். சாயங்காலம் மேகாவோட ரிலேட்டிவ்ஸும் தோழிகளும் வீட்டுக்கு வராங்க. வீடே சிரிப்பு சந்தோஷத்தோட கலகலப்பாக இருக்குது. ஆனால் அந்த வேளையில் அந்த பாவம் வித்யாமா ஒரு அறையில் பூட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்கணும், என்ன தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை, எனக்கே புரியலன்னு அவங்க நெஞ்சுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாமியார் ஆனதுக்கு பின்ன வாழ்க்கை இவ்வளவு கீழ்த்தரமாக போகும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. மேகா வீட்டுக்குள்ளே தோழிகளோட உறவினர்களோட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டே இருந்தா. யாருமே கூட அம்மா எங்கன்னு கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே வீட்டில் சமைக்கிற நல்ல வாசனைகள் எல்லாம் அந்த தனிமையாக மூடி இருந்த அறையில் இருக்கும் வித்யா அம்மாவோட மூச்சுக்குள்ளே நுழையுது. பசிச்சுட்டு இருந்த அந்த வயசான உடம்புக்கு வெளியில் வர வாசனையே மனசில் சாப்பாடு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மேகாவுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. புனித் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் மேகாவுக்காக திறந்து காட்டுறான். அம்மா சாப்பிட முடியாமல் வெளியில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டே அவங்க ஒரு அறையில் கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் புனித் சொல்கிறான், இங்கே பாரு மேகா, நான் 2 புடவை வாங்கினேன், ஒன்று உனக்காக, இன்னொன்று அம்மாவுக்காக. மேகா வேகத்தோட, அம்மாவுக்கா? அவங்க சும்மா சொர்க்கம் தேடி நடந்துட்டு இருக்கவங்க மாதிரி சாயமெல்லாம் பழைய துணி தான் கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு பனாரசி புடவை எதுக்கு? ரூபாயும் வீணாக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அம்மாவுக்காக 5000க்கு வாங்கியிருக்கீங்க. அவங்க புடவை சேகரிக்கிறவங்க மாதிரியா இருக்காங்க, வெளியே கூட போகிறது இல்லையே, பாக்ஸில் எல்லாம் மடித்து வச்சுருப்பாங்க, அதுக்காக தனியாக ஏன் இவ்வளவு செலவழிக்கணும்? புனித், இதுக்கெல்லாம் நீ இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ மறந்துட்டியா, இந்த வாழ்க்கையெல்லாம் அம்மா தான் நமக்கு வாழ்ந்து காட்டி வாழ வேண்டிய பாதையே உருவாக்கி கொடுத்தவங்க. நீ அவங்களுக்கு ஒரு புடவை கொடுக்க ரொம்ப தயங்குறியே. மேகா, நாளைக்கு நமக்கும் பிள்ளைகள் வரும், அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்காக இப்போவே ஒவ்வொரு காசும் சேமிக்கணும். இந்த மாதிரி வீண் செலவுகள் என்ன பயன்? புனித் குரலே மாறிடுது.
நீ எப்பவுமே என் அம்மாவை பற்றி தான் ஏதோ ஒரு கோபத்தோட பேசுகிற. ஏன், உனக்கு என்ன ப்ராப்ளம்? உண்மையை சொன்னா அவங்க உன் அம்மா மாதிரி தானே? மேகா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நெருப்பா. அவங்க அம்மாவா மாதிரியா இருக்கலாம், ஆனால் நான் அவங்கள என் அம்மாவை நினச்சி வாழ மாட்டேன். கல்யாணத்துக்குமே நான் சொன்னேன், எனக்கு மாமியார் பிரச்சனையோட குடும்பத்தில் இடம் பிடிக்கிற வாழ்க்கையே வேண்டான்னு ஆரம்பத்திலே சொன்னேன். புனித், என் அம்மா உனக்கு என்னதான் பண்ணாங்க? அவங்க சும்மா பக்கத்தில் இருக்கிறது கூட நீ இவ்வளவு எதிர்ப்பு காட்டுற. அதுக்கும் நீ அவங்க தவறுபட நினைக்கிற. இது ஒன்றா ரெண்டா இல்லை, ஆழமாக போனவுடன் இது ஒரு பெரிய சண்டையாக மாறிடுது. இருவரும் கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் மேகா சொல்கிறா, நான் முடிவெடுத்துட்டேன். எய்தர் நீ உன் அம்மாவோட இருக்கணும், இல்லை என்னோட இருக்கணும். இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். எங்கள் 2 பேரில் யாரை நீ தேர்ந்தெடுக்கிறன்னு. புனித் ஆவேசத்தில், சரி, ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் என் மனைவி, இதில் யாரையாவது தேர்ந்தெடுக்கணும்னா நான் என் அம்மாவே தேர்ந்தெடுத்துக்கிறேன். கதவு திறந்திருக்கு, நீ போகலாம். மேகா, இதுதான் உன் கடைசி முடிவா? புனித், ஆமாம், இதுவே என் கடைசி முடிவு. புனித், என் அம்மா தான் என்னை 9 மாதம் சுமந்து என்னை வளர்த்தாங்க, கஷ்டம் அனுபவிச்சாங்க. இப்போ நான் அவங்கள விட்டுடணுமா? ஏன் விட்டுடணும்? அதை விட நான் உன்னை விட்டு விடுறேன். மேகா, சரி, நான் போகிறேன். என்னை தேடி கூட வராதிங்க. என்னை வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அவள் தன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அம்மா, காரை அனுப்பு, இப்போவே என் வீட்டுக்கு வரேன். இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கணும்னு சொல்லி கொண்டு அவள் தன் சாமான்களை பாக்ஸ்குள்ளே போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறா. புனித் ஒன்றும் சொல்லாமல் கதவை மூடுறான். இந்த செய்தி வித்யாம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. 2 நாள் ஆகும் மேகா வீட்டை விட்டு போனதுக்கு. இந்த 2 நாளில் அம்மா வாய்க்குள்ள ஒரு துளி சாப்பாடே போகல. பசிக்கு மேலே வருத்தம் தாங்க முடியாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அவங்க தன்னையே பழிச்சுக்கிட்டாங்க. என்னால் தான் என் மருமக இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு ஒரு மாமியாராக அவங்க அனுபவித்த வேதனையை கொஞ்சமாவது உணவாக கொடுக்காத மருமகள் இப்போ அவங்க இல்லாமல் போனதுக்காக அந்த மாமியாருக்கே கவலை வருது. எவ்வளவு துயரம்! இப்போது புனித்தோட நிலைமையும் சரியில்லை. அவனால் எதுவுமே செய்ய முடியல. மனசுக்குள்ள ஏமாற்றமும் உணர்ச்சி கோளாறும் ஓங்கி பொங்கும் மாதிரி மன உளைச்சல். புனித் நிறைய முறை மேகாவுக்கு ஃபோன் பண்ணான், ஆனால் மேகா கோவத்தில் ரிசீவ் பண்ணவே இல்லை. புனித் நினச்சிக்கிட்டு இருந்தான், கல்யாண பந்தத்தில் உயிரோடு இருக்கணும், உயிர் போனாலும் கூட கூட இருக்கணும்னு சொன்னான். ஆனால் ஒரே நிமிஷத்தில் இந்த உயிர் போல் இருந்தவளை நான் இழந்துட்டேனே. அதற்குள்ளே அவனுக்கு ஃபோன் வந்தது. அவன் விரைந்து போய் எடுத்தான். நெஞ்சுக்குள்ளே பதட்டமாக இருந்தாலும் அவன் கலங்கி பேச ஆரம்பிக்கிறான். ஹலோ புனித், எப்படி இருக்க என மேகா குரல் வருது. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? மேகா சொல்கிறா, இந்த கால் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நான் உங்கள் குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன், நீங்கள் அப்பாக போகிறீங்க. புனித் கண்ணுக்குள்ளே கண்ணீரை வர ஆரம்பிச்சு, ஏன் மேகா, நீ இப்போ எங்கே இருக்க? நான் இப்போவே உன்னை தேடி வரேன் மேகா. கோபம் கொஞ்சம் கூட வேண்டாமா, மனசு வருந்தது. நீ இல்லாமல் என் வாழ்க்கையே வெறிச்சோடி போச்சு. இங்கே எல்லாமே நீ போனதால் வெறிச்சோடி போச்சு மாதிரி இருக்கு. சத்தமாக இருந்த வீடு இப்போ சத்தமில்லாமல் இருக்கு. எல்லாரும் உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. மேகா, இல்லை புனித், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் ஒரு அடியும் வைக்க மாட்டேன். நீ தான் முடிவு செய்யணும், அந்த முடிவு தான் முக்கியம். அவள் சொன்னதும் புனித் சோகத்தோடு போயிடுறான். வார்த்தையே வரவில்லை. அவன் நடுவில் சிக்கினவன் மாதிரி நிற்கிறான். ஒரு பக்கம் தன்னோட மனைவி, இன்னொரு பக்கம் தன்னோட அம்மா. எதுவும் சரியாக தெரியாத நிலை. புனித் தன்னோட அம்மாவை, தன்னோட சொந்த ரத்தமான அம்மாவை தூரம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். அவன் கண்களுக்கெல்லாம் குழப்பமாக இருளாக தெரிய ஆரம்பிச்சுது. என்ன செய்யணும், எப்படி முடிவெடுக்கணும் என்று தான் தெரியாமல் இருந்தான். அவனோட சந்தோஷமாக ஓடிய வாழ்க்கை சும்மா ஒரே நேரத்தில் நரகமாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் புனித் திடீர்னு எழுந்து அம்மா இருக்கிற அறைக்கு போகிறான். கதவுக்கு பின்னால் நிற்கிற அம்மா எல்லாம் கேட்டுட்டு கண்ணீரோடு நின்றுட்டுருக்காங்க. அவனை கண்டு வித்யா அம்மா கலங்கி போய் சொல்கிறாங்க, புனித், நீ அப்பாக போகிற, ஆனால் நானும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற என் பேரன் பேத்தியை கூட கையில் எடுக்க முடியாமல் இருக்கிறேன். அடுத்த தலைமுறையோட பாசம் கூட எனக்கு தடை. உன்னோட மனைவிக்கு ஒரே குறை தான், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான். சரி, நான் போகிறேன் புனித், நீ அவளை கூட்டிகிட்டு வா. அவளும் இந்த வீட்டுக்குள்ளே தைரியமாக வரணும். பாசமாக பேசக்கூடிய ஒரு மனுஷர் இருக்கணும். தாயின் உரிமையோட ஒரு அன்பு உறவாக இருக்க வேண்டாமா? அப்படி இல்லாத வாழ்க்கை அவளுக்கே வெறிச்சோடி போயிடும்பா. புனித், இல்லைம்மா, நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தாங்க. பின்னாடி ஒரு திடமான முடிவெடுத்து சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். நான் முதியோர் இல்லம் போகிறேன்.
உங்கள் இருவரோட வாழ்க்கையை நான் நரகமாக்கக்கூடாது. உங்கள் இருவரும் இணைந்திருக்க வேண்டிய ஒரு பாசம் மிகுந்த வீட்டை நான் ஏன் காரணத்தால் உடைக்கக்கூடாது என நினச்சதால தான் இந்த முடிவு. புனித் பதறிக்கிட்டு சொல்கிறான். அம்மா, நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்களா? இது உங்கள் வீடு. நீங்கள் உங்கள் இல்லாமல் எப்படி நான் வாழ்வேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அம்மா. இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் உரிமையாளி. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் இப்படி பேசக்கூடாது. அம்மா, நான் உங்கள் வார்த்தை கேட்டிருந்தா மேகாவோட கல்யாணமே பண்ணாமல் இருப்பேன். இப்போ இப்படி ஒரு நாள் வந்திருக்காது. வித்யாம்மா மெதுவாக சொல்கிறாங்க. அவள் உன் மனைவி. அவள் பேசுகிறதுக்கே நீ இப்படி சொல்கிறது சரியில்லை. இப்போது நீ ஆஃபீஸ்க்கு போ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் வார்த்தையை வை. நீ வந்து பார்த்ததும் அவளும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த குழந்தைக்காக வேணும் அவளை கூட்டிட்டு வா. புனித் அமைதியாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் தன் அம்மாவை எங்கும் காணவில்லை. அப்போ தான் மேசையில் ஒரு கடிதம் கிடைக்குது. அதில் எழுதியிருக்கு. புனித், நான் போகிறேன். என்னை தேடி வராத. நான் எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க கூட முயற்சி செய்யாத. புனித் அந்த கடிதத்தை பார்த்ததும் திகைத்து போனான். அந்த நேரத்தில் புனித்துக்கு எதுவும் புரியல. என்ன செய்யணும்? அம்மாவை தேடணுமா இல்லை மனைவியை கூட்டிகிட்டு வரணுமா என முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தான். அந்த நொடியில் அம்மா எடுத்த ஒரு தாய் மனசோட கடினமான கசந்த ஞாபகம் வந்தது. என் வார்த்தை மீறக்கூடாதுன்னு அவங்க கேட்டது தான். அதனால தான் புனித் மேகாவை அழைக்க அவளோட வீட்டுக்கு போகிறான். மேகா வீட்டுக்குள்ளே வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஏன்னா அவளோட மாமியார் வீட்டை விட்டு வெளியே போனதால் இப்போது அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்க்கை நடத்த முடிஞ்சது. மெதுவாக புனித்தோட வாழ்க்கையும் மேகாவோட வாழ்க்கையும் பழைய நிலைக்கு வந்தது. இருவரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது வித்யாம்மா முதியோர் இல்லத்தில் தான். ஆனால் அவங்க மனசில் மட்டும் தன் மகனை ரொம்பவே தவிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்களில் கண்ணீர். புனித்து இப்போ என்ன நிலையில் இருக்கானோ, நான் எங்கே இருக்கேன்னு கூட சொல்லலை. அவன் என்னை தேடி கூட வந்திருக்கலாம், ஆனால் என்னை தேட முடியாமல் இருந்திருப்பானோன்னு தன்னையே கேட்டு வருத்தமாக இருந்தாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் வேற பெரியவங்க தங்களோட பேச்சாலும் ஆறுதலாலும் வித்யா அம்மாவை பேச வைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு பக்கம்தான் பார்த்துட்டு சும்மா அமைதியாக இருந்தாங்க. அவங்க கவனம் எல்லாமே வெளியே இருக்கிற ஒரு ஜன்னலுக்கு வெளியே என் புனித் வந்துடுவானான்னு அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே ஒரு நிமிடம் கூட விழிக்காம எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. இப்போ மேகா தான் குட்டி வரப்போகிறதால ரொம்பவே உற்சாகத்தில் இருந்தா. ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி வேஷ்டிகள், ட்ரெஸ்ஸுகள், டாய்ஸ் வாங்குறா. வாழ்க்கையே சந்தோஷமாக எதிர்பார்க்குறா. சில நாட்கள் கழித்து தீபாவளி வந்தது. அந்த முதியோரத்தில் சில பெரியவர்கள் தங்களோட மகன் மருமகள் வீட்டுக்கு போக திட்டமிட்டாங்க. வித்யா அம்மா மனசுக்குள்ளே நினச்சாங்க, ஒரு முறையாவது என் மகனோட முகத்தை பார்த்து பேசலாமா? நான் தான் அவங்களுக்கே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் மகனோட வீட்டிலேருந்து வந்துட்டேனே. யாருக்கும் தெரியாமல் அவங்க 1 மணி நேரம் ஓய்வெடுத்து புனித்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கேட்டப்போ புனித்தோட வீட்டில் மேகாவுக்காக சீமந்தம் விழா நடத்துகிறதா தெரிஞ்சுது. வீட்டுக்குள்ளே சமைப்பவங்க, ஆட்கள், கிளீனிங் எல்லாம் பிஸியாக இருந்துச்சு. அவங்க மனசில் மட்டும் ஒரு பயம். நான் இப்போ சொந்த பாட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைந்தேனா மேகா என்னை பார்த்ததும் கோவப்படுவான்னு, அதனால் வேலைக்காரி மாதிரி உடை போட்டுட்டு மூடிக்கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. என் வீட்டுக்குள்ளே நான் வேஷம் போட்டு நுழையிறேன்னு நினச்சதும் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவங்க தன்னோட மகன் மருமகளோட அறைக்கு வெளியே நின்று வேலைக்காரி போல் தோரணத்தை துடைக்கிற மாதிரி அடங்கிய மனசோடு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கேட்டது அவரோட உயிரை உலுக்கியது. புனி ஜோராக சிரிச்சிட்டு மேகாவிடம் சொல்கிறான், அம்மாவை வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப நாம் என்ன ஒரு திட்டமாக போட்டோமே, அப்படி ஒரு நாடகம் செஞ்சோம். அதில் அம்மாவுக்கு உண்மையே தெரியல. அவங்க நினச்சிட்டாங்க நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், வீட்டுக்குள்ளே வைக்க நினச்சேன்னு. புனித், வீட்டிலேருந்து மேகாவை மட்டும் அனுப்புறதுன்னு யாருக்கும் தோணக்கூடாது. உண்மையில் நான் கூட விரும்பலை. என் மனைவியோட சந்தோஷத்துக்காக நாம் இருவரும் சேர்ந்து அவங்கள வீட்டை விட்டே போக வச்சோம். அந்த நாடகம் நம்மால் வெற்றியாக முடித்தோம். அவங்க போயிட்டாங்க. சுத்தமே மேலோட்டம் பேசக்கூடாதுன்னு நாம் ஒரு நல்ல வேஷமாக சுற்றி எடுத்தோம். எதுவும் சந்தேகமே இல்லாமல் முடித்தோம். புனித் சொல்கிறத கேட்ட மேகா ரொம்ப சிரிச்சா. ஹஹஹா புனித், அந்த புடவை நாடகமே தனி கெட்டப்பாக இருந்துச்சு. புனித், அது மட்டும் இல்லை, நீ அந்த நேரம் வீட்டை விட்டு போனப்போ என்ன தோணுது தெரியுமா? அம்மா கதவுக்கு அப்புறம் நின்று பாசத்தோடு பார்த்து தன்னால் பேச முடியாமல் கண்ணீரோடு அழுதாங்கன்னு. மேகா,
ஐயையோ, உங்க அம்மாவை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷ நாளை இழக்கிறேனே. சும்மா விட்டுரு புனித். கொஞ்ச நேரத்துல எல்லா விருந்தினர்களும் வருவாங்க. நான் போய் அல்வா பூரியெல்லாம் பட்டியலும் பார்க்குறேன். செட் பண்ணணும். உங்க அம்மாவோட பெரிய ரூமே இப்போ காலியா இருக்கு. அவங்க இல்லாம நல்லாவே நடக்குது. அங்கதான் நாம இப்போ ஃபங்க்ஷன் பண்ணலாம். உங்க அம்மாவோட படம் கூட கண்ணுக்கு தெரியாம எடுத்துடுவேன். இல்லைன்னா யாராவது கேட்பாங்க உங்க அம்மா எங்கன்னு. நம்ம வீட்டிலேருந்து அவமானமாக போன அவங்க முகத்தையே பார்க்க வேண்டான்னு இருக்கு. அவங்க வித்யா அம்மா இருந்த ரூமுக்குள்ளே போய் சுவரில் இருந்த படம் எடுத்துட்டு கீழே போட்டு தூக்கி வீசுறா. அந்த நேரத்தில் புனித் அம்மா கண்ணோட பார்த்த புடவை எடுத்துக்கிட்டு, ஸ்வீட்டார்ட், இந்த புடவை உனக்காக தான் வாங்கினேன். உனக்கு நல்லா பொருந்தும். 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இப்போ அதுவே உனக்கு. மேகா சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்க இருவரும் மிக சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கு வெளியில நிற்கிற வித்யா அம்மா இதெல்லாம் கேட்டதும் தன்னோட கண்ணையும் உள்ளத்தையும் நம்ப முடியாம வேதனையோட உறைந்துடுறாங்க. இந்த பையனை நினச்சிதான் நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு இருந்தேனா? என்ன இருந்துச்சு தெரியுமா? என் மகன் என் இல்லாம தவிக்கிறான்னு. ஆனா இவன் என்ன செய்யறான்? தன்னோட மனைவியோட சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறான். நான் இவனுக்காக தான் முதியோர் இல்லத்துல அழுதுதான் வாழ்ந்தேன். இவன் ஒரு கெட்ட பையனா மாறிட்டான். இவனுக்காக நான் கண்ணீர் விட்டதே தவறு. நல்லா இருக்கு. இவனோட முகமூடிய சத்தியம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் மேகா அவங்க பக்கத்துக்கு வந்து, ஏ பாட்டி, அந்த சுவரில் கண்ணாடி சீலையோட இருக்கும் அந்த புகைப்படம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணணும். வீணா நிற்காம வேலையை பாருன்னு சொல்லிட்டு ரெடியாகிறதுக்காக அவளோட ரூமுக்கு போறா. அந்த நேரம் வரைக்கும் முகம் முழுசா மூடிய புடவையோட மூடி நிலையில ஒரு மூளை கீழே நின்றுட்டு இருந்த வித்யா அம்மாவை மேகா ஒரு நிமிஷமும் கவனிக்கவே இல்லை. வித்யா அம்மா சும்மா கதறாம போய் அந்த புகைப்படம் எடுத்துட்டு நேராக டஸ்ட்பின்ல போட்டு தூக்கி வீசுறாங்க. வித்யா அம்மா தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மனசுக்குள்ள தன்னோட மகனையும் மருமகளையும் ஒரே முறையில் தள்ளி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அந்த அறையில் அமைதியாக இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. திரும்பவும் முதியோர் இல்லத்துக்கே போயிடுறாங்க. அந்த நாளில் முதியோர் இல்லத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, ஏன்னா வித்யா அம்மா முந்தைய காட்டிலும் ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பு சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த மாதிரியான மாற்றத்தை எல்லாரும் ரசித்தாங்க. அந்த பக்கம் மேகா மற்றும் புனித் தங்களோட பசங்க வரப்போகும் மகிழ்ச்சியோட ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. சந்தோஷம், சிரிப்பு, உற்சாகம் எல்லாமே நிறைஞ்ச குடும்பம் மாதிரி. நேரம் கடக்க ஆரம்பிச்சதும் மேகாவின் டெலிவரி நேரம் வந்தது. ஆனால் அதுக்குள்ள விதி வேற மாதிரி ஒரு திருப்பத்தை திட்டமிட்டு இருந்தது. மேகா கர்ப்பத்தில் இருந்த பிள்ளைக்கு பிரச்சனை வந்தது. குழந்தையோட வளர்ச்சி நின்று விட்டது. குழந்தைக்கு மூச்சு விட முடியாமல் இருந்தது. டாக்டர்கள் உடனடி சிசேரியன் செய்யணும், இல்லைனா தாயின் உயிருக்கு ஆபத்து வரலாம் என தெரிவித்தாங்க. குழந்தை வயிற்றுலேயே உயிரிழந்துருச்சு. புனித் மேகாவை காப்பாற்றுவதற்காக ஆப்ரேஷன் செய்ய சம்மதிக்கிறான். அந்த ஆப்ரேஷனுக்கும் பின்வரும் மருத்துவ செலவுகளுக்கும் அவனோட சேமிப்பெல்லாம் செலவாயிடுது. மேகாவுக்கு ரொம்ப அதிகமாக இரத்த கசிவு ஏற்பட்டது. கூடுதல் டாக்டர்கள், ஆலோசனைகள், மையங்கள்லேருந்து செகண்ட் ஒப்பீனியன் எல்லாம் புனித்தோட செலவினத்தில் போயிடுது. அவனோ சாலையில் நிற்கும் நிலைக்கு வந்துடுறான். நிறைய நாட்களாக ஆஃபீஸ்லேயே இல்லைன்னு சொல்லி புனித்தை வேலையிலேருந்தே நீக்கி விட்டாங்க. இப்போது அவனுக்கு வேலையே இல்லை. மேகா 20 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தாங்க. வீடு வந்ததுக்கப்புறம் பிள்ளைய இழந்த துக்கத்தில் ரொம்ப அழுதாங்க. புனித் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். மேகா, நீ இப்படி உடஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? கொஞ்சம் தைரியமா இரு. மேகா, நம்ம வீட்டு செலவுகள் எப்படி செல்லும்? புனித், உனக்கு வேலை இல்லை, எனக்கும் உடம்பு நல்லபடியாக இல்லை, சாப்பாட்டுக்கே யாராவது வேணும். இப்போது உன் அம்மா இருக்கல, இல்லாட்டி இப்போ இந்த நிலைமையில் உன் அம்மா கிட்டேயாவது சாப்பாட்டுக்கோ வேலைக்கோ சொல்லி உதவி கேட்டிருக்கலாம். ஆனால் எங்கேருந்து யாரிடமும் அப்படி கேட்க முடியாத நிலையில் இருக்கேன். புனித், சரி மேகா, நாம் இந்த பெரிய வீட்டையே வாடகைக்கு விட்டுடலாம். இன்னொரு வேலை கிடைக்கும் வர அதிலிருந்தே செலவுகளை சமாளிக்கலாம். மருந்து செலவுக்கே கூட உதவும். அந்த நேரத்தில் கதவுக்கு பெல் அடிக்குது. ஒரு ஆண் நிற்கிறான். அவன் ஒரு அதிகாரப்பூர்வமான கவரை மிக அமைதியோட புனித்திடம் கொடுக்குறான். மிஸ்டர் புனித், இந்த வீடு உங்களோட தானே? ஆமாம், நீங்கள் யார்? இதில் தான் இருக்குது, நீங்களே இதை திறந்து பாருங்க. புனித் அந்த கவரை திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு நோட்டீஸ், வீட்டை காலி செய்ய வேண்டிய உத்தரவு. புனித், உங்களுக்கு சரியான அறிவு இருக்கா இல்லையா? இது என் வீடு, நீங்கள் யார்? என்ன என் வீட்டு காலி செய்ய சொல்கிற அளவுக்கு உங்களால் என்னை முட்டாள மாற்ற முடியுமா? மேகா, இது நம்ம வீடு, நாம் எதுக்காக காலி செய்யணும்? இந்த நோட்டீஸ் யார் அனுப்புனது? வக்கீல் அமைதியாக சொல்கிறாரு. உங்களோட அம்மா வித்யா.
இந்த வீட்டை உங்கள் அம்மாவை ஏமாற்றி கொண்டு சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இல்லாமல் தன்னுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டதுனால, அதனால தான் இந்த சட்ட நடவடிக்கை. மேகா, வித்யா அவங்களா? அவங்க இப்போ இல்லைன்னு நினச்சோமே. அந்த நேரத்தில் வீடு முழுக்க சத்தம் எதிரொலிக்குது. கதவின் தடிகளை தட்டிக்கிட்டு வித்யா அம்மா உற்சாகத்தோட தைரியத்தோட உள்ள நுழையிறாங்க. மூச்சே இல்லாமல் பணம் போன மாதிரி இந்த மாமியாரையே சத்தமாக அடக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கேன். இந்த வீடு நீங்கள் காலி செய்யணும். அவளை பார்த்ததும் மேகா உறைந்து போகிறா. அம்மா, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தானே, எங்கே போவோம் இப்போது? உங்ககிட்ட வீடு காகிதங்களே இல்லை, எப்படி நீங்கள் எங்களே வெளியே அனுப்புகிறீங்க? வித்யா, இந்த வீட்டுக்காக தேவையான எல்லா ஆவணங்களும் என்னோட கையில் தான் இருக்குது. புனித் மெல்ல சொல்கிறான். அம்மா, நீ எதுவும் சொல்லாமல் போன. நாங்கள் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இப்போ தான் கிடச்சிருக்க. நீ இப்படி வீட்டை காலி பண்ண சொல்கிற? நீ வந்ததுக்கு எனக்கே சந்தோஷமாக இருக்குது. வித்யா அம்மா கண் எறியக்கூடிய கோவத்தோட புனித்தோட கன்னத்தில் ஒரே அரைஞ்சாங்க. வம்பு கட்டாத. நான் இப்போ உன்னோட உண்மையை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என் மகன்தான், ஆனால் எனக்கு தந்த கஷ்டம் நீ தான். நான் உன்னை எத்தனையோ நேரம் அன்பாக பார்த்தேன், ஆனால் நீ என்னை பின்புறம் குத்துன மாதிரி நடந்த. மேகாவுக்கு ஒரே ஒரு பெருமை, அவள் என்ன பேசுகிறாளோ அதை நிஜமாக முகத்தில் சொல்கிறா. ஆனால் நீ வெளியில் பாசமாக நடந்தபடியே உள்ளுக்குள்ளே என்னவென்று தெரியாமல் ஏமாத்தம் பண்ணின. நீங்கள் வளகாப்பு தினத்தில் விழா நடத்துனீங்க அல்லவா? அந்த நாளில் நான் இந்த வீட்டு வேலைக்காரியாக வேஷமாக வந்திருந்தேன். நீயும் உன் மனைவியும் என்னை பற்றி என்னென்ன சொல்கிறீங்கன்னு முழுக்க கேட்டேன். அதே நேரம் நான் அந்த சுவரில் இருந்த என் ஃபோட்டோவை தூசடிக்கும்போது என்னோட அலமாரிலிருந்து வீட்டு ஒட்டுமொத்த பத்திரங்களையும் எடுத்தேன். அது என் கணவர் நம்பிக்கையோடு என் பெயரில் வச்சுள்ள வீடு. இப்போது அந்த வீட்டை நான் முதியோருள்ள நல அமைப்புக்காக தானமாக மாற்றிட்டேன். இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரு முதியோருள்ள உருவாக்க போகிறேன். ஏன்னா ஒரு மகன் ஒரு தாயை வீதியில் தள்ளுனா அந்த தாய்க்கு ஒரு தங்கு இடமாவது இருக்கணும். அதனால் நீங்களும் உன் மனைவியும் இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். உங்களுடைய முகம் பார்க்குற மனநிலை எனக்கே இல்லை. அவள் இதை சொன்னதும் புனித் ஷாக் ஆகுறான். இருவருமே தலையை கீழே வைக்கிற மாதிரி நெஞ்சில் வெடிச்சு போகிற மாதிரி நின்றுடுறாங்க. மன்னிச்சிடுங்க அம்மான்னு இருவரும் கதறினாலும் வித்யா அம்மா ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க. இறுதியில் இருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போது அவங்க இருவரும் கையில் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி வழி இல்லாத பரிதாபத்தில் ஒரு நகரம் முடிகிறதுக்கு முன்னே அடுத்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சு முகம் குனிஞ்சு எங்கே போனாலும் இல்லாதவங்க மாதிரி அலையிறாங்க. நண்பர்களே, உங்கள் கருத்து என்ன? வித்யாம்மா எடுத்த இந்த முடிவு சரியா தவறா? இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.